வணக்கம். நான் உங்கள் ஆர்ஆர் கேபிட்டல் சதீஷ். ஜனவரி 24, 2023 வருஷம் அடானி குழுமத்துக்கு மேல ஹிண்டன்பர்க் ஒரு நீண்ட நெடிய ரிசர்ச் ரிப்போர்ட்டை கொடுத்திருந்தாங்க இல்லையா? அதன் எதிரொலியா அடானியுடைய மார்க்கெட் கேபிடல் ரொம்பவே சரிவடைஞ்சிருச்சு. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு திரும்பவும் ரெக்கவர் ஆக தொடங்கிச்சு. இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச்ல அதானி குழுமத்துக்கு மேல அதிகப்படியான குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. அதானி குழுமத்தினுடைய ஓனரோட அண்ணன் இருக்கார்ல திரு வினோத், அவர் மேலேயும் பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு கால சூழல்ல அதானி குழுமத்துக்கு மேல எந்த ஒரு இல்லீகலும் இல்ல அப்படிங்கிற மாதிரி செபியோட விசாரணை உச்சநீதிமன்றத்துக்கு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த சூழல்ல போன வாரம் வெள்ளிக்கிழமை ஹிண்டன்பர்க் திரும்பவும் இந்தியாவில் மிகப்பெரிய பிரளயம் ஒன்று இருக்குங்கிற மாதிரி ஒரு ட்விட்டர் கொடுத்திருந்தாங்க. அதன் தொடர்ச்சியா திரும்பவும் அதானி குழுமத்துக்கு மேல முக்கியமா செபியோட தலைவர் மாதப்பி அவரோட கணவர் இவங்க ரெண்டு பேருக்கு மேலேயும் முக்கியமான குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாங்க. இதை செபியோட தலைவர் மறுப்பு அறிக்கை கொடுக்கவும் இதுக்கு எதிராக திரும்பவும் தலைவருக்கு மேல குற்றச்சாட்டுகள் பதிஞ்சிட்டு இருக்காங்க. இதுல ஹிண்டன்பர்க்குடைய வாதம் சரியா அல்லது செபியோடைய தலைவருடைய வாதம் சரியா, யாரு குற்றம் புரிஞ்சிருக்காங்கிறது வர நாட்கள்ல தெரியும். இதுல உண்மை இருக்கும் பட்சத்துல கவனமா டீல் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்னொரு தகவலை பார்க்கலாம்.